ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் தாரிகாஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரெட் அல்வா. அதுக்கு என்னெல்லாம் பொருள் தேவைன்னு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி தாரிகாஸ் கிச்சனை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ பண்ணிவிடுங்க. வாங்க என்னெல்லாம் பொருள் தேவைப்படுதுன்னு பார்க்கலாம். முதல்ல பிரெட் ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன், 10 வச்சுருக்கேன். 1 கப் சுகர் எடுத்திருக்கேன். ஒயிட் சுகர் இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். இதுக்கு பதில் நீங்கள் ப்ரௌன் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது கொஞ்சமாக திராட்சை எடுத்திருக்கேன். கொஞ்சம் முந்திரியும் பாதாமியும் ஒடிச்சு வச்சுருக்கேன். நெய், பால் 2 கப்பு, எண்ணெய் பொரிக்கிறதுக்காக. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு, 1லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். நான் ப்ரெட்டை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ப்ரெட்டை அப்படியே 4ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துருங்க. இந்த மாதிரி ப்ரௌன் கலர் வந்தோடனே வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே பொரிச்சுக்கோங்க. பாருங்கள், நான் எல்லா ப்ரெட்டையும் பொரிச்சு எடுத்துட்டேன். அடுத்து என்ன செய்யலான்னு பார்க்கலாம். கடாயில் கொஞ்சம் நெய் ஊற்றுறேன். இதில் முந்திரியும் பாதாமும் போட்டுக்கலாம். இப்போ இதில் திராட்சை போட்டுக்கலாம். அவ்வளோதான். இதை தனியாக வெளியே எடுத்து வச்சிடலாம். இப்போ இதில் 2 டம்ளர் பால் எடுத்து வச்சோல, அதை ஊற்றிடலாம். இந்த பால் கூட நம்ம பொரிச்சு வச்ச பிரெட் ஸ்லைசஸ் எல்லாம் போட்டுடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா இது ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கனால. போக போக அது அப்படியே கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடும், நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், பால் எல்லாம் ட்ரை ஆகிடுச்சு. இந்த டைமில் சுகர் போட்டுக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இது மேலே நெய் ஊற்றிக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக நம்ம வச்சுருந்த முந்திரி திராட்சையை போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பிரெட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.